வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க். இதோட பனானா அல்வா. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரோஸ் மில்க் தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், ரோஸ் சிரப் 2லேருந்து 3 டீஸ்பூன், ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கங்க. எதுக்காக அகலமான கடாய் வேணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால தான் அகலமான கடாய் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 1 லிட்டர் பால் போட்டிருக்கேன் இதில். அதாவது 1 லிட்டர் பால் வந்து குக் பண்ண 1/2 லிட்டர் அளவு கம்மியாகணும். அதுக்காக ரோஸ் மில்க் ரொம்ப திக்காக சாப்பிட்றோமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. விஷயம் இருக்குது, குக் பண்ணும்போது அப்படி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஆடை மேலே வருதா? இந்த மாதிரி ஆடை மேலே நல்லா வரணும். அந்த ஆடையை நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரண்டி வச்சு அப்படியே சைடெல்லாம் எடுத்துருங்க. இந்த ஆடை இந்த கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்படியே ஒட்டு சொல்லி இப்படி விட்டுறாதீங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து இந்த பாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஆடை வரணும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு வருதா? இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு லிட்டர் பால் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பால் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறது பாருங்கள். நார்மலாக ரோஸ் மில்க்கு சர்க்கரையை போட்டுருவாங்க. ஏன் கேட்டேன்னா, டேரெக்டாக சர்க்கரையை போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ண அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அந்த சுகரோட ஒரு ஷார்ப்பான ஒரு தன்மை கொடுக்கும். அதனால இந்த பேனில் நம்ம சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வருது பார்த்தீங்களா? அந்த டைமில் ஒரு லெமன் போடுங்க. இந்த லெமன் எதுக்காக நான் ஆட் பண்ண கேட்டேன்னா, சம்டைம் என்ன பண்ணுவீங்க, அந்த சுகர் சிரப் ரொம்ப கொதிக்க விட்டுருப்பீங்க. அந்த கொதிக்க விட்ட சுகர் சிரப்பு சூடு ஆற ஆற லைட்டாக கிறிஸ்டல் ஆகும். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆகாமல் இருக்க தான் இந்த லெமன் பீஸ் போட்டிருக்கோம். 2 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் எடுத்துருங்க. இப்போ ஸ்டெயின் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பால் கரெக்டாக இப்போ மெஷர்மெண்ட் ஜக்கில் ஆட் பண்ணுறோம். அதாவது எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் ஜக்கில் ஆட் பண்ணுறேன்னா, 1 லிட்டர் பால் குக் பண்ணி முடிச்ச பிறகு 1/2 லிட்டர்னு சொல்லி காமிக்க தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோஸ் சிரப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த சுகர் சிரப்பை அந்த வாட்டரை ஆட் பண்ணுறோம். இந்த ஐஸ் கியூப்ஸ் போடும்போது என்னன்னா, உங்களுக்கு திருப்பியும் தின் ஆகும். அதாவது 1/2 லிட்டர் பால் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 1/2 லிட்டர் பாலில் இந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது 1 லிட்டர் பால் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாலை நல்லா குக் பண்ணுறோம். அந்த திக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்த பிறகு இந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ரோஸ் மில்க் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ரோஸ் மில்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாலை 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிரப்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நல்லா பாலை குக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணினா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் கிடைக்கும். இதை தொடர்ந்து பனானா அல்வா. பனானா அல்வாக்கு தேவையான பொருட்கள்: பனானா 8லேருந்து 10 நம்பர், சர்க்கரை 250 கிராம், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பனானா அல்வா நான் பண்ணுறதுக்கு மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் பழம் இல்லாமல் வேறு எதுனா பழம் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, நேந்திரங்க பழம் யூஸ் பண்ணலாம், கருப்புரவள்ளி யூஸ் பண்ணலாம், மலை வாழை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வகையான பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பழத்தை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க.
இதுக்கு பிறகு ஒரு கடாயில் நெய் போட்டிருக்கேன். நெய் என்னடா இவ்வளோ போடுறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நெய் அதிகமாக போட்டிருப்பேன். இந்த பனானா அதாவது இந்த பழத்தை குக் பண்ணி முடித்த பிறகு நெய் எடுத்துருவேன். அதனால் நெய் கொஞ்சம் சூடான பிறகு இந்த பழத்தை போடுங்க. சூடு இல்லாமல் கொஞ்சம் நெய் கம்மியாக போட்டுனா குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப நேரம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவும் போட்டு அந்த பழத்தையும் இதில் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த பழம் நல்லா ஒரு கெட்டியான பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸஸாக இருக்க நெய் எடுத்துகிறோம். இந்த நெய்யை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக முந்திரி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ இந்த நெய்யை எடுத்துடலாம். அடுத்தது இந்த பழம் வந்து எந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த பழத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டினீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் சர்க்கரை யூஸ் பண்ணணும். இந்த சர்க்கரை போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா திருப்பி லூஸ் ஆகும். அதாவது அந்த சர்க்கரை குக் பண்ண டைமில் டைலூட் ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் திருப்பி லூஸ் ஆகும். திருப்பி கெட்டியான பக்குவம் எடுத்து வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் நீங்கள் அல்வா பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை வலிக்கும், ஆனால் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் யாரோ ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாற்றி மாற்றி குக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி நெய்யை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே அதிகமாக போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நெய்யும் அந்த பனானாவும் ஒன்றா சேராது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நெய் சூடாக அந்த பழம் வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகும், அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் ஆகும். கொஞ்சம் லைட்டாக டார்க் ப்ரௌன் வர டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. ஓவர் குக் பண்ணால் என்ன ஆகுதுன்னா சுகர் வந்து ரொம்ப குக் பண்ண கிறிஸ்டல் ஆகிடும். அதுக்கப்புறம் அல்வா வந்து கையில் எடுக்காத பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க டைம்லேயே நீங்கள் எடுத்துலாம் சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே நம்ம நெய் எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த நெய்லேயே முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்து பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அல்வா இதில் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலர் வராது. இதுக்கு என்ன காரணம் கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து குக் பண்ணால் இந்த மாதிரி கலர் நல்லா வந்துடும். வேறு எதுவுமே இல்லை. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை என்ன பண்ணோன்னா நம்ம பர்ஃபி கட் பண்ணுவோம்ல வீட்டில், அந்த மாதிரி ஒரு ட்ரேயில் செட் பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த ட்ரேயில் கொஞ்சம் லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அல்வாவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு ஈவனாக ரெடி பண்ணுறேங்க. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன பீஸஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான பனானா அல்வாடி. எனக்கு சைஸ்லாம் வேண்டாம், நான் அப்படியே சாப்பிட்றேன்னு வச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இப்போ இந்த அல்வாவும் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பழத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய ரெசிபி போட்டுட்டு வரேன். அதில் இந்த ஒரு ரெசிபியும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.